விக்ரம் சார் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு மாபெரும் நடிகர் அவர். நான் அவருடைய எல்லா படங்களும் பயங்கரமாக விரும்பி பார்த்துருக்கேன். அவர்கிட்ட சார்கிட்ட பேசும்போது ஸ்பாட்லேயும் ஒவ்வொரு படத்துக்கு பேசிகிட்டே இருப்பேன் சார்கிட்ட. சார் அந்த படத்தில் எப்படி சார் அப்படி பண்ணீங்க அப்படின்னு எல்லா படத்தையும் அவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கம்பேக் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணல. என்னென்னா அவர் சார் ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்க, வேறு வேறு ஜானரில் வேறு வேறு விதமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கொண்டாடுறாங்கன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஃபில்மை வந்து அவ்வளோ ரசிப்பார், அது அவ்வளோ ஒர்க் பண்ணுவார். சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவர் பண்ணுவார். என்னென்னா நான் வந்து அந்த காரில் இழுத்துட்டு வராங்கல்ல, ஆமாம், அதெல்லாம் வந்து டயருக்குள்ளே இப்படி இவ்வளோ தான் இருக்குது, டயரு இவ்வளோ தான் கேப்பே இருக்குது. ஆமாம், அந்த கீழே படுத்து அந்த சொல்கிறேன் சார் ரொம்ப இதுவாக இருக்குது. இல்லை ஐ கேன் மேனேஜ் இட், இஷ்யூ நோ இஷ்யூ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. நானும் டேரக்டரும் போய் திரும்ப திரும்ப பேசுகிறோம், டேரக்டர் சொல்லிட்டே இருக்காரு, இல்லை நான் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாரு. ஸோ அந்த டெடிக்கேஷன் வந்து நிச்சயமாக இந்த மாதிரியான வெற்றியை கொடுக்க தான் செய்யும். இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வந்து என்னென்னா அவருக்கான படங்கள் அந்த மாதிரியான ஒரு இதில் அவர் பண்ணியிருக்கலாம். பட் இந்த படத்தை உச்சபட்சமாக கொண்டாடுறாங்க எல்லாரும். ஏன்னா அவங்க அவ்வளோ கனெக்ட் ஆகிருக்காங்க. அது ரொம்ப பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் தான்.